கணவன் மனைவி சண்டை வர்றது சகஜம்தான். அப்படி நீங்க சண்டை போறதா இருந்தாலும் குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க. சில தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளை தன்னுக்காக பயன்படுத்தி அவங்களுடைய எதிர்காலத்தையே வீணாக்கிடுவாங்க. இந்த தாய்மார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கிட்ட தாய் சொல்லுவோம், வர வர உங்க அப்பா கேரக்டரே சரியில்லை, நடவடிக்கையே சரியில்லை, அவர் கூட வாழவே முடியல, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல, உங்களை நினைச்சுதான் இவர் கூட வாழறேன், நீங்கள் இல்லைன்னா நான் எப்பயோ ஊரை விட்டு ஓடிட்டு இருப்பேன், உங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் தாக்கு பிடிச்சி கஷ்டப்பட்டு இவர் கூட பயணிக்கிற குடும்ப வாழ்க்கையிலன்னு பிள்ளைகள்கிட்ட அந்த தாய் சொல்லுவாங்க. உடனே அந்த பிள்ளைகளுக்கு மெயின்ல அதை பார்த்து கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தாய்க்கு பாதுகாப்பு இல்லை, தகப்பன்கிட்ட இருந்து பாதுகாக்குங்க, அதுக்கு நம்ம ஒரு வேலி ஆயிடுவோம் அப்படின்னு பிள்ளைகள் முடிவெடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு எதிரியா ஆயிடுவாங்க தகப்பன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தகப்பனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க தாய்க்கு சப்போர்ட். உடனே தாய் சந்தோஷப்படுவாங்க, எனக்குன்னு என் பிள்ளைகள் இருக்காங்க, என் பிள்ளைகள் பார்த்துப்பாங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளை வந்துச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க தாய்மார். உண்மையில அது தவறு. நீங்க செய்யறது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், புரியுதுங்களா? அந்த பிள்ளைகள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருமணம் ஸ்டேஜுக்கு வரும்போது திருமணமே வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. பெண் பிள்ளைகள், எங்க அப்பா அம்மா வாழ்க்கையை நாங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்துட்டோம், இதுதான் குடும்ப வாழ்க்கையா அப்படின்னு அவங்க திருமணமே வேண்டான்ற முடிவுக்கு வருவாங்க. ஒரு சில பெண்கள், சில ஆண் பிள்ளைகள் திருமணம் பண்ணுவாங்க, அவங்க அப்பா ஸ்டைல்லையே அவர் வந்துருவார். அதனால சில தாய்மார்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன் பிள்ளைகளை பயன்படுத்தி அவங்க எதிர்காலத்தை வீணாக்காது. உங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் இல்லை, மனசுக்கு சரியில்லை, ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்ததுன்னா அதுக்குன்னு ஹெல்த் டாக்டருங்க எல்லாம் இருக்காங்க, மனதத்துவ டாக்டர்ல, அவங்கள்ட்ட போய் அணுகி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் நீங்க ரெடி பண்ணலாமே தவிர, தனக்கு ஒரு பாதுகாப்பு, தனக்கு ஒரு வளையத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க வீணாக்காதீங்க. மேக்ஸிமம் நிறைய குடும்பத்துல நடக்குது. பெண் பிள்ளைய திருமணம் வேணான்னு முடிவுக்கு வந்தது பெண் பிள்ளை நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி ஒரு திருமணம் முடிச்சு வைப்பாங்க. திருமணம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும். ஆரம்பத்துல ஒரு குழந்தை 2 குழந்தை ஆன உடனே அவங்களுக்குள்ள சண்டை வரும். சண்டை வந்த உடனே அங்க வரும் தாய்கிட்ட, அம்மா அப்பா என்ன பண்ணாரோ அதே தான் அவரும் பண்றாரு, நீ பொறுத்துக்கிட்டு அப்பா கூட வாழ்ந்த, என்னால எல்லாம் அவரு கூட பொறுத்துட்டு வாழ முடியாது, இனிமே அவரு கூட வாழறதுக்கு நான் தயாரா இல்லைன்ட்டு தாய்கிட்ட உட்காந்துரும். அதுக்கப்புறம் தாய், ஏங்க இங்க பாருங்க, இதுக்கு காரணம் யாருங்க, நீங்க தாங்க,